எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஜெயஸ்ரீ. வேலூர்லேருந்து வந்திருக்கேன். ஐ எம் அ ரிட்டையர்ட் கர்னல் ஃப்ரம் ஆர்மி. ஆர்மியில் 28 வருஷமாக சர்வ் பண்ணிட்டு, நான் ஆர்மியில் சர்வ் பண்ணது 28 வருஷத்துக்கு. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் டூயிங் சம் சோஷியல் சர்வீஸ் இங்கே அங்கே ஏதாவது செய்துட்டு இருந்தேன். என்கிட்ட ஒரு தேடல் இருந்தது. நான் எதுக்காக என்ன செய்ய இன்னும் இருக்கணும். இன்றைக்கி எனக்கு 74 வயசு ஆகுது. ஸோ என்ன செய்யணும் என்ன பண்ணணுன்ற இது இல்லாமல் ஐ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் வாட் ஐ டு டூ வாட் ஐ ஆம் ஃபார். என்னுடைய சோல் என்ன ஏதுன்ற இதில் இருந்தது. அப்போ யூடியூப் பார்த்துட்டு ஐ கேம் டு திஸ் அகத்திய பிரமிட் ஆசிரமம். அது எனக்கு ரொம்ப இருக்குது. லாஸ்ட் 7 மந்த்து நான் வந்துட்டுருக்கேன். பிஃபோர் கம்மிங் எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்தது. மீன்ஸ் லைக் ஹெல்த் இஷ்யூ, மேஜர் ஆக்சிடெண்ட், மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ் அதெல்லாம் இருந்தது. எந்த ஒரு மெடிசனும் எடுக்காமல் என்னால் வெளியே வர முடியாது. பெயின் கில்லர்ஸ் கான்ஸ்டன்ட் எடுத்துகிட்டு கொண்டுட்டு இருந்தேன். ஆஃப்டர் 3 மாதத்துக்கு அப்புறமா கண்ணாடி போடுறதை விட்டுட்டேன். நியர்லி 36 இயர்ஸ் நான் கண்ணாடி போட்டுட்டு இருந்தேன். என்னுடைய ரீடிங் சீயிங் எல்லாத்துக்குமே. ஆஃப்டர் 3.5 months ஆஃப் மை மெடிடேஷன் இன்னைக்கு கண்ணாடி போடுறதே கிடையாது. ஐ கேன் ரீட், ஐ கேன் ரைட் இந்த டே டைம் ஆஸ் வெல் as இந்த நைட் டைம். ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் த மெடிடேஷன் விச் ஐ காட். செகண்ட் எப்போ வெளியே போனாலும் ஏதாவது வேலை செஞ்சால் மெடிசன் எடுக்க வேண்டியிருக்கும், பெயின் கில்லர்ஸ். ஆஃப்டர் கம்மிங் இயர் எனக்கு லைக் நீ ரீப்ளேஸ்மெண்ட், ஹிப் ஆப்ரேஷன், ஸ்பைனல் ஆப்ரேஷன் அதெல்லாம் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் பியாண்ட் ஹாஸ்பிட்டல், ஆல் மேஜர் இன்டர்நேஷ்னல் ஹாஸ்பிட்டல். நான் அதுக்கெலாம் போகாமல் இருந்தேன். பட் இந்த பெயின் ஐ வாஸ் டாலரேட்டிங். ஆஃப்டர் த மெடிடேஷன் இன்றைக்கி எந்த ஒரு வலியும் இல்லை. இன்றைக்கி எந்த ஒரு வலியும் இல்லாமல், எந்த ஒரு மருந்து மாத்திரம் இல்லாமல் இந்த அகத்திய பிரமிட் ஆசிரமத்தில் மேலே ஏற இறங்க கொள்ள வித்தவுட் ஃபெயில் ஐ கீப் கம்மிங். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை ரிட்ரீட், பௌர்ணமி ரிட்ரீட். I feel more happy, more comfortable, more peaceful. ஆனந்தம் எப்படி சொல்கிறது தெரியாத இதில் ஐ என்ஜாய் மை லைஃப் நவ். எப்படி நான் நடந்தேன்னா அது போல் மற்றவங்களுக்கும் எல்லாம் போய் சேரணும், அடையணும் என்ற ஒரு இது எனக்கு ஆசை. ஸோ ஆசிரமத்துக்கு தியானம் பண்ணால், மெடிடேஷன் பண்ணிவிட்டு, ஸ்பெஷலி த மௌனம், அது நிறைய எஃபெக்டிவாக எனக்கு தெரியுது. அதையும் நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், அமைதியாக இருக்கும்.